இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா முட்டத்துக்கு போய்ட்டுருக்கோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ். ஸோ முட்டத்தில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பீச் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ சிலர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு இல்லை. பியூட்டிஃபுல் வியூன்னு சொல்லலாம். அதே கேட்போம், வேறு லெவலாக இருக்குங்க. வண்டியை நிறுத்தி உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ பாருங்கள், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வியூ. இந்த ரோடை பாருங்களேன். இந்த ரோட்லலாம் பைக்கை விட்டுட்டு சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். அதுவும் இதுவும் வந்தோம்னா இன்னும் ஒரு 1 hour கழிஞ்சிட்டுனா இந்த இடம்லாம் பார்க்க வேறு லெவலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சரி ஃபுல்லாக வீடு இருக்குது. அண்ட் கடல் அப்படியே கீழே இருக்குது, நம்ம கொஞ்சம் மேலே உயரத்தில் இருக்கும். அந்த ரோடை பாருங்களேன், அப்படி கீழே தாழ்ந்துட்டு திரும்பி மேலே போகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலைக்கு பக்கத்தில் கடல் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நிஜமாக வேறு இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லாஸ்ட் அந்த எட்ஜுக்கு நம்ம போய் முட்டம் பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் இந்த இதாக பார்த்தீங்களா, ஒரு மலையில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். எனக்கு அடிக்கடி இதை பார்க்கும்போது அப்படி தான். நான் நிறைய வாட்டி முட்டம் வந்திருக்கேன். ஸோ அந்த லாஸ்ட் இது இருக்க அந்த கட்டிடங்கள் உங்களுக்கு தெரியுதான் தெரியல. இப்போ நான் ஜூமை கட்டுத்தரேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த கட்டிடங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மலை சைடு நம்ம இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுங்க. வேறு லெவலுங்க. இயற்கைனா இயற்கை தான். அந்த ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு வேற லெவல் ஃபீல் ஆகுது. அப்புறம் ஐஸ்கிரீம் வண்டி தான் இருக்குது. ஸோ நம்ம வண்டி அப்படியே இந்த சைடு ஒதுக்கிடுவோம். ஸோ அப்படியே வந்துட்டிங்கன்னா திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ் ஆஃப் முட்டம் பீச். ஸோ என்ன இருக்குது, இந்த இங்கே ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உள்ளே போகக்கூடாதுன்னு உள்ளே போட்டு. அண்ட் சரி உள்ளே போனீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். இதுவாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். வண்டி சைடில் ஒரு இடத்துல ஒதுக்கிட்டோம். ஸோ இங்கே தான் நான் சொன்ன அந்த வீடு உங்களுக்கு தெரியுதான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது, பழைய காலத்து பில்டிங்ஸ் மாதிரி. அது என்ன பில்டிங்னே தெரியல, பார்க்கவே பயங்கரமாக இருக்குப்பா. நைட் டைமில் பார்த்தா அவ்வளோதான் நினைக்கிறேன், 100 பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த சைடில் தான் இறங்கணும். பட் வந்து இப்போ வந்து அந்த சைடு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி எனக்கும் தோணலை அப்படி அந்த சைடு எத்திச்சாடி போகணுன்னு. அதனால தான் நம்ம இப்படி இந்த சைடு கீழே வழி இன்னொரு ரூட் இருக்குது, அப்படி நம்ம இறங்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் உங்களுக்கு காணிக்கணும்னு நினச்சேன். நான் ஏன் இதை வந்து முட்டத்துக்கு பக்கத்தில் வந்தாலே மலை மாதிரி உங்களுக்கு இந்த மவுண்டன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும்னு சொல்கிறது பாருங்களேன். இந்த பில்டிங்ஸ் பாருங்களேன். இது வந்து அந்த டைம் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஏதோ கட்டின பில்டிங்ஸ் நினைக்கிறேன், ஃபோர்ட்ஸுக்கு. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா இதை பாருங்களேன். இதை பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு தோணுது, ஒரு மலை அந்த இது மாதிரி தானே. எனக்கு பர்சனலாக அப்படி தான் தோணுது. இந்த ஃபுல்லாக க்ரீன் வேலி போட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது ஏதோ ஒரு மவுண்டைன் பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பார்த்தீங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கி போவோம். ஸோ ஃபைனலி வி ஆர் இன் முட்டம் பீச். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் கடல். அண்ட் கடல் பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஏதோ ஒரு பழைய காலத்து பில்டிங். இந்த பில்டிங் நேம் எனக்கு கிளியராக தெரில. உங்களுக்கு கேட்க தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டடிச்ச பில்டிங்ஸு. ஸோ நான் இந்த வழியில் இதுவரை இறங்கின கிடையாது, இந்த மாதிரி கீழோடி அப்படியே பீச்சுக்கு. ஸோ அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம இப்படி இறங்க போகிறோம். அண்ட் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம பம்பிள் பீ அங்கே லாக் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடுறேன், அந்த சைடு பம்பிள் பீ லாக் பண்ணிட்டோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இறங்கி போவோம். ஸோ இங்கே கீழே விழுந்துட்டோம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இது வந்து சின்ன ஒரு பார்க் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியுதுங்களா. பைக் கூட இப்படி கொண்டு வரலாமோ என்னன்னு தெரில. ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஃபர்தரில் கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கி. ஸோ லெட்ஸ் ஜூம் இட்.
லைட் ஹவுஸ் என்ன தெரியுதா? அதுதான் லைட் ஹவுஸ். எப்படி வியூ எப்படி இருக்குது? ஸோ அந்த முட்டத்தோட வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஃபுல்லாக நிறைய புல். And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here look. பார்த்தீங்கன்னா நம்ம பீச் பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் ஐம் ரியலி வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்களேன், அப்படி பீச்சு பக்கத்துலேயே நான் நிற்கிறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? வந்துட்டு ஆனால் ரொம்பவே குப்பையாக இருக்குது. இங்கே பாருங்கள், வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கேமரா வந்து காட்டி தரேன். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து லெமோர் பீச் போயிருப்பேன். ஏன் அந்த பீச் பெஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு இதான் காரணம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே மேலே இந்த குப்பை நாங்கள் கடல்னாலே குப்பை நினைக்க வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது. ஸோ இப்படி கடலில் குப்பையை போட்டு தான் இப்படி இருக்குது. இதனால தான் நான் அந்த பீச் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வாங்க நம்ம வந்து இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம். நான் இதுவரை இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. நான் அங்கேயே நின்றுவேன். நான் தான் இந்த இடம் வித்தியாசமாக தெரிஞ்சு பார்த்தேன். நான் எங்கே வந்தேன்னா லாஸ்ட்டு அந்த எட்ஜ்லேயே நின்றுவேன். டேஞ்சர் ஜோன் போட்டு பார்த்தீங்களா கால்வாங்கி அங்கே இப்போ இந்த சைடு வரவே மாட்டேன். ஏன்னா வரது எப்படி இருந்தாலும் நைட்டு தான் வருவேன். மேக்ஸிமம் 6 o'clock மட்டும் தான் இதுக்கு முன்னாடி முட்டை வந்திருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்தது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது மக்களே. பீச்சை பாருங்களேன். நம்ம நேரம் பார்த்த பில்டிங்கு. இதுக்குள்ளே எப்படி வழி இருக்குன்னு தெரில. எல்லா சைடும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எப்படி தான் உள்ளே போக முடியும்? போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு இதான் இந்த பீச்சில் பிடிக்காதது. பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க மக்கள்? தயவுசெய்து இங்கே பீச் வந்தீங்கன்னா இது மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க. பார்க்க ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அங்கே ஆட்களாக நிற்கிறாங்க. நம்ம அப்படியே கடல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பாருங்கள், திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வியூ. ஸோ வீடெல்லாம் ரொம்பவே கடல் பக்கத்தில் இருக்குது. எப்படி தான் இருக்கான்னு தெரில. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தாலே அவங்க மேலே விட்டுரும். ஸோ நம்ம முட்டத்துக்கே அதுக்கு கடைசி பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டோம். ஸோ நார்மலாக எல்லாருமே அந்த லாஸ்ட் அந்த எட்ஜ் வரை தான் போவாங்க. அங்கே ஆட்களாக நிற்கல. அது வரை தான் மேக்ஸிமம் நிறைய பேர் போவாங்க இந்த டூரிஸ்ட்டில் வந்தாங்களே. பட் நாம் இன்றைக்கி வந்து கீழே வர இறங்கிட்டோம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு இந்த லோக்கல் பீப்புள்ஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் பேர். இப்போ நாமளும் கீழே இறங்கி வந்துட்டோம். உங்களுக்கு ஆடியோ கிளியராக இருக்கா? மைக் வந்து மைக்கை காணும். ஓகே, நான் மைக் இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு ஆடியோ வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த வியூ. பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு பார்த்து. முட்டம் பெஸ்ட்டாக இல்லைனா நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டா நம்ம பார்த்தா லெமோர் பீச் பெஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எது பெஸ்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வச்சு போட்டியில் நம்ம கமெண்ட் செக்ஷன். அண்ட் இதுதான் அந்த பில்டிங். நான் அந்த பில்டிங்குள்ளே பேர்லான்னு சுற்றி வரேன். எல்லா டைரக்ஷனையும் பூட்டி வச்சுட்டாங்க. இது எதனால இதை பூட்டி வச்சுருக்காங்க கண்டிப்பாக எனக்கு இதுவரை தெரில. என்னோட பாதாலே தெரியும். இங்கே பாருங்களேன் சிமெண்ட் வச்சு பூட்டி வச்சுருக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும். பட் இவங்க எதனால சின்ன சின்ன ஓட்டெல்லாம் இருக்குது. பட் எதனால இவங்க பூட்டி வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக தெரில. இதுக்குள்ளே போகணும்னு மனசு சொல்லுது, ஆனால் எப்படி போவேன்னு தெரில. ஸோ சார் Secret stars
என் மொபைலில் சார்ஜ் ரொம்ப கம்மியாகிட்டு. இட்ஸ் அபவுட் 23% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ நான் பைக்கில் போய் சார்ஜ் போட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் வந்து சன்செட் ஆகிற வரைக்கும் உட்காந்து எடுக்கலாம்னு நினச்சேன், பட் முடியலை. ஸோ பரவாயில்ல, அடுத்த வாட்டி மட்டும் போகணும். நம்ம பைக் விட்டோட இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் நான் ஏறிட்டுருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் மேலே ஏறிட்டு இருக்கோம், ஏற்றது ஏறிட்டு இருக்கோம். அதான் லைட்டாக மூச்சு வர வந்தது. இந்த பில்டிங் போக எங்கேயுமே வழி இல்லை. நம்ம பார்க்காத ஒரே இடம் இந்த இடம் தான். என்ன இருக்குல்ல புதர் மாதிரி. ஒருவேளை இந்த பிளேஸில் வழி இருக்குமான்னு தெரில. மற்றபடி சுற்றி எல்லா இடமும் லாக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்குறோம். உள்ளே பார்த்து உள்ளே எப்படி இந்த பில்டிங் எப்படி இருக்குது, இந்த பில்டிங்கை வச்சு தனியாக நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதை பார்க்கணும். ஸோ கூட சீக்கிரம் வந்துடும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தயவு செய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி தான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க, மறக்காமல் ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்கா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த பிளேஸை பற்றி. ஸோ அவங்க எஜுகேட்டட் ஆவாங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் பீப்பிள். See you on the next video. Ta-ta.